ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். தன்வினை தன்னை சுடும். வள்ளலார் சொல்லியிருக்கார், தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும். அந்த கதை படிச்சிருக்கோம், நம்ம சினிமாலையும் பார்த்துருக்கோம், நம்ம ராமாயணத்தில் அதை பார்க்குறோம். தன்வினை தன்னை சுடும் அந்த பழமொழிக்கு என்ன விளக்கம் என்னன்னா, ராமாயணத்தில் பரம வீரன், மாவீரன், அவன் சிவபக்தன், அவனை மாதிரி சிவபக்தனே கிடையாது. அவனுக்கும் வென அடிச்சது. யாரு? ராவணன். என்னடா அவனுக்கு வென அடிச்சதுன்னா, அவன் பண்ணின தப்பு என்ன? அவன் குலமே நாசமாச்சு. பிராமணன், அசுரன், சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்திரஜித்து ராவணன் ரூமில் இருக்கான், வரல சண்டைக்கு வரல. இந்திரஜித் அவன் பையன் சண்டை போடுறான். மாயாவி இல்லையா, பிரம்மாஸ்திரம் போட்டு எல்லாரையும் படுக்க போட்டான். எல்லாரும் படுத்துட்டான். இந்த பக்கத்துலேயும் நிறைய பேர் படுத்துட்டான், அந்த பக்கத்துலேயும் நிறைய பேர் படுத்துட்டான். ராவணனுக்கு உள்ளுக்குள்ள உட்காந்துருக்கிற போது குயுக்தி தோன்றது. நம்ம சீதையை பழையபடி மேலே தூக்கின்னு போய், விமானத்தில் தூக்கின்னு போய் அவளுக்கு இந்த போர்க்களத்தை காமிச்சா அதில் லக்ஷ்மணன், ராமன் எல்லாரும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா என்ன ஆகும்? இதை பார்த்துட்டு அவன் மனம் கலங்கி இப்போவாவது தம்மேல ஆசைப்பட்டு வருவா, ராவணன் மேலே ஆசைப்பட்டு வருவான்னு அவனுக்கு ஒரு எண்ணம், கெட்ட எண்ணம் வருது. அதனால என்ன பண்ணுறான், தங்கிட்ட இருக்கிற மந்திரிட்ட கேட்குறான், எத்தனை பேர் செத்து போயிட்டா? எல்லாரும் மயக்கம் போட்டு வந்துட்டா, ரொம்ப பேர் செத்து போயிட்டான். ஒரு காரியம் பண்ணுன்னா, சீதையை புஷ்ப விமானத்தில் மேலே தூக்கின்னு போகிறேன். அதனால் அதுக்குள்ளே நம்ம ஆட்கள் எத்தனை பேர் இருக்காளோ, லங்கையில் எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேரையும் கடலில் தூக்கி அமைக்கிரு. செத்து போனவா எல்லாரையும் கடலில் தூக்கி அமைக்கிரு. வெளியிலே தெரியப்படா. சீதை பார்த்தா ராமனோட படம் முழுக்க செத்த மாதிரி இருக்கணும், அவள் மனசை மாறிடுவா அப்படிங்கிற. உடனே அவள் சேனாதிகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணா, அத்தனை பேரையும் கொண்டு போய் தன்னோட ஆட்கள் ஸ்ரீலங்காக்காரன் அத்தனை பேரையும் தண்ணியில் தள்ளி விட்டா. கடலில் எல்லாம் கடலில் மூழ்கி போயாச்சு.